இந்த வாரம் உங்கள் ஆரோக்கிய ஜாதகத்தை பார்த்தால் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இதன் காரணமாக நீங்கள் வாழ்க்கையின் மற்ற பகுதிகளிலும் சிறப்பாக செயல்பட முடியும். இதனுடன் உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிப்பதை நீங்கள் காண்பீர்கள். இதன் விளைவாக உங்கள் வாழ்க்கை தொடர்பான அனைத்து முடிவுகளையும் விரைவாக எடுக்க முடியும். இதில் நீங்கள் முன்பு நிறைய சிரமங்களை எதிர்கொண்டீர்கள். சந்திரன் ராசியைப் பொறுத்து ராகு 2வது வீட்டில் இருப்பதால் நிதி வாழ்க்கையில் இந்த வாரம் நீங்கள் புதிய உற்சாகமான சூழ்நிலைகளில் இருப்பீர்கள். இது உங்களுக்கு நல்ல நிலையில் நிதி நன்மைகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் உங்கள் நிதி நிலையும் முன்பை விட மிகவும் வலுவாக இருக்கும். இந்த வாரம் வெளியில் சாப்பிடுவது அல்லது குடும்ப உறுப்பினர்களுடன் திரைப்படம் பார்ப்பது உங்களை ரிலாக்ஸாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்கும். சந்திரன் ராசியைப் பொறுத்து முதல் வீட்டில் சனி இருப்பதால் இந்த நேரத்தில் நீங்கள் கூட்டு சேர்ந்து செய்யும் ஒவ்வொரு வேலையும் இறுதியில் உங்கள் தொழிலுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் இதன் மூலம் சில நேரங்களில் உங்கள் கூட்டாளிகளிடமிருந்து சில பிரச்சனைகளையும் எதிர்ப்பையும் சந்திக்க நேரிடும். நீங்கள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவீர்கள். இந்த காலம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான பாதையை உங்களுக்குக் காட்டும். இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் தங்கள் இலக்குகள் மற்றும் நோக்கங்களை அடைவதில் வெற்றி பெறுவார்கள் மற்றும் அவர்களின் படிப்பில் ஒரு குறிப்பிட்ட ஆர்வத்தை வளர்ப்பார்கள். பரிகாரம்: ஓம் சனீஸ்வராய நமக என்று தினமும் 44 முறை ஜபிக்கவும்.